இன்றைய கிரிக்கெட் செய்திகள். ஈடன் கார்டன்ஸில் ஹைதராபாத்தின் ஆரஞ்சு தாண்டவம். ஐபிஎல் 2026 விறுவிறுப்பான களத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு அதிரடி ஆட்டம். கொல்கத்தாவின் கோட்டையான ஈடன் கார்டன் மைதானத்திலே அந்த அணியை நிலைகுலைய செய்திருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வெறும் வெற்றி மட்டுமல்ல, 65 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலை அதிர வைத்துள்ளது. இசான் கிஷன் தலைமையிலான படை. இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? கேப்டன் இசான் கிஷன் உடைத்த அந்த உண்மை என்ன? விரிவாக பார்க்கலாம் இன்றைய செய்தி தொகுப்பில். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் இறங்கிய ஹைதராபாத் அணிக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக அமைந்தது. டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ஜோடி கொல்கத்தா பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தது. பவர் பிளேயில் மட்டும் 84 ரன்கள், ஹீட் 46 ரன்களும், அபிஷேக் 48 ரன்களும் எடுத்து பலமான அடித்தளம் அமைத்து கொடுத்தனர். கிளாசன் தனது அதிரடியால் அரை சேதம் 52 ரன்கள் கடக்க இளம் வீரர் ரித்தீஷ்குமார் ரெட்டி 39 ரன்கள் சேர்த்து அதிரடி காட்டினார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது ஹைதராபாத். கொல்கத்தாவின் சரிவு 227 ரன்கள் எடுத்தால் வெற்றி என கடினமான இலக்கத்துடன் களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு தொடக்கத்திலே அதிர்ச்சி காத்திருந்தது. ஃபின் ஆலன் 7 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்து அதிரடியாக ஆரம்பித்தாலும் கஸ் துபையின் பந்துவீச்சில் அவர் வீழ்ந்த பிறகு கேகேஆர் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது. அங்குரிஸ் ரகுவன்சி ஒற்றை ஆளாக போராடி 52 ரன்கள் எடுத்தார். ஆனால் மற்ற வீரர்கள் சோபிக்க தவறியதால் 16 ஓவர்களிலே 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது கொல்கத்தா. ஹைதராபாத் தரப்பில் அனுபவ வீரர் உனத்கட் 3 விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார். கேப்டன் இசான் கிஷனின் ரகசியம். இந்த வெற்றிக்கு பின் பேசிய ஹைதராபாத் கேப்டன் இசான் கிஷன் அணியின் வெற்றி ரகசியத்தை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். அவர் கூறுகையில், எங்கள் அணியின் ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியே இந்த வெற்றிக்கு காரணம். பவர் பிளேயில் ஹட் மற்றும் அபிஷேக் கொடுத்த அந்த அதிரடி தொடக்கம்தான் ஆட்டத்தின் போக்கை மாற்றியது. அது மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு ஆடுகளத்தை நிதானமாக புரிந்து கொள்ள உதவியது. பந்துவீச்சில் இளம் வீரர் சிவாங் குமார் ரிங்கு சிங்குக்கு எதிராக காட்டிய அந்த தைரியம் பாராட்டுக்குரியது. இருப்பினும் ஃபீல்டிங்கில் நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டியுள்ளது. T20 போட்டிகளில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். இவ்வாறு இசான் கிஷன் தனது கருத்துக்களை பகிர்ந்தார். புள்ளிப்பட்டியலில் அல்லது ஆட்டநாயகன் நிதிஷ் ரெட்டி பேட்டிங்கில் 39 ரன்கள் மற்றும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆல்ரவுண்டராக ஜொலித்த நிதிஷ்குமார் ரெட்டி ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த வருடம் ஹைதராபாத் அணி கோப்பையை வெல்லுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். IPL 2026 ஈடன் கார்டனில் ரன்மலை. SRH அணியின் அபார வெற்றி. ஃபின் ஆலனின் அதிரடி சாதனை. IPL 2026 திருவிழா தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடந்த அதிரடியான ஒரு போட்டியை பற்றி தான். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய இந்த ஆட்டத்தில் சாதனைகளும் சர்ச்சைகளும் அணிவகுத்தன. முதல் ஓவரிலே உலக சாதனை, அம்பையரின் சர்ச்சை முடிவு என பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இந்த ஆட்டத்தின் முழு தொகுப்பையும் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். SRH அணியின் அதிரடி பேட்டிங். முதலில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே பந்து வீச்சை தேர்வு செய்தார். பேட்டிங்கை தொடங்கிய சன்ரைசர்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிரடியாக அமைந்தது. தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகிய இருவரும் கொல்கத்தா பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தனர். குறிப்பாக மிடில் ஆர்டரில் களமிறங்கிய கிளாசன் தனது வழக்கமான பாணியில் சிக்ஸர் மலையை பொழிந்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எட்டியது. கொல்கத்தா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே அமைந்துள்ளது. சர்ச்சை விக்கெட் மற்றும் அம்பையர் முடிவு. இந்த ஆட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனை என்றால் அது அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டு தான். வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்தை அபிஷேக் அடிக்க அது தரையோடு தரையாக கேட்ச் பிடிக்கப்பட்டது போல் தெரிந்தது. மீண்டும் மீண்டும் ரிப்ளை செய்து பார்த்தபோது பந்து தரையில் பட்டதா இல்லையா என்பதில் குழப்பம் நீடித்தது. இதனால் 3வது அம்பையர் அவுட் என தீர்ப்பளித்தார். இதனால் உறைந்து போன அபிஷேக் சர்மா மற்றும் ஹைதராபாத் அணியின் பயிற்சியாளர் குழுவினர் மைதானத்திலே தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். சமூக வலைத்தளங்களிலும் இந்த அம்பையர் முடிவு பெரும் விவாதத்தை கிளப்பியது. ஃபின் ஆலனின் அசாத்திய சாதனை. 227 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி கொல்கத்தா அணி களமிறங்கியது. அப்போதுதான் அந்த மிரட்டலான சாதனை நிகழ்ந்தது. கொல்கத்தாவின் தொடக்க வீரர் ஃபின் ஆலன் ஆட்டத்தின் முதல் ஓவரிலே பவுலரை திணறடித்தார்.
ஒரே ஓவரில் 24 ரன்கள் விளாசி தள்ளிய அவர் IPL 2026 தொடரின் புதிய சாதனை படைத்தார். இவருடைய அதிரடியை பார்த்த ரசிகர்கள் கொல்கத்தா எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அதன் பிறகுதான் ஆட்டம் தலைகீழாக மாறியது. SRH அணியின் வெற்றி மற்றும் முடிவு. முன்னணி பந்துவீச்சாளர்கள் இல்லாத போதிலும் அனுபவம் குறைந்த இளம் வீரர்களை வைத்துக்கொண்டே சன்ரைசர்ஸ் அணி சிறப்பாக போராடியது. கொல்கத்தா பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து வீழ்த்தி நெருக்கடி கொடுத்தனர். இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 65 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. சொந்த மண்ணிலே கொல்கத்தா அணி தோல்வியை தழுவியது அந்த அணி ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. இந்த ஆட்டத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற IPL செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.